வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ் பைக்ஸை பொறுத்தளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் நம்மள மாதிரி யங்ஸ்டார்ஸுக்கு ஒரு நண்பனாகவும் இருக்குது, நல்லா உழைக்கிற உழைப்பாளிகளுக்கு ஒரு வேலையை குறைக்கிற ஒரு சுமை தூக்கி நண்பனாகவும் இருக்கும். இந்த ஒரு சில இடத்துல அந்த பைக் அந்த ஒரு ஃபேமிலியோட ஒரு மெம்பராக கூட இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மக்களோட அந்த ஒரு பைக்ஸுன்றதும் ஒரு ஸ்கூட்டர்ஸ்ன்றதும் ஒட்டி போன ஒரு விஷயம். ஏன்னா வச்சிங்களேன், பைக்கு ஸ்கூட்ரு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு டிரான்ஸ்போர்ட் மிஷின் ஒரு குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணுன்னா வச்சிங்களேன், ஒரு பைக் இருந்தால் உங்கள் வீட்டில் ஒரு 2 ஆள் இருக்கிறதுக்கு சமம். ஏன்னா வச்சிங்களேன், அது உங்களை நினச்ச நேரத்துக்கு நினச்ச டைமில் எப்போ வேணால் எப்படி வேணால் கூப்பிட்டு போவோம். அது ஒரு விஷயம். ஆமாம், திடீர்னு ஒரு எமர்ஜென்சினா கூட நீங்கள் டப்புன்னு பைக் எடுக்கலாம், நீங்களே தான் ஒரு ஃபர்தராக ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். பட் உங்களுக்குன்னு ஒரு ஓன் டிரான்ஸ்போர்ட் இல்லை, நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் ஃபுல்லாக நம்பி இருக்கேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நம்பி இருக்கலாம், அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான், அது ஒரு பெட்டரான ஆப்ஷனுமே கூட. பட் ஆனால் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஓன் டிரான்ஸ்போர்ட் இருக்குதுன்றப்ப தான் உங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயம். அதனால் உங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஒரு பைக்கோ ஸ்கூட்டரோ ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வச்சுக்கலாம், ஒரு நல்ல பைக் உங்களோட வாழ்க்கையில் நிறைய சுமைகளை குறைக்கும். பட் ஆனால் உங்களுக்கு சூட் ஆகாத ஒரு பைக் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில சுமைகளை சேர்த்துரும். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் 100cc to ஒரு 110cc வரைக்கும் பார்க்கலாம். இந்த சிசியில் வர எல்லா பைக்ஸுமே ப்ரைஸிங் விஷயத்தில் அஃபோர்டபுளாக இருக்கும், எஃபிஷியன்ட், ஆமாம் ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி யூசேஜ், அந்த ஒரு ரக்டு யூசேஜ், அதுக்கேற்ற மாதிரி இந்த வண்டியோட டிசைன் நேச்சுரல் இருக்குன்றதுனால இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். முன்னாடி சின்ன ரக்ஸ் உங்களுக்கு தெரியும், அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி தட்டி விட்டு இல்லோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேசாம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். இது இன்னமும் மறந்து போடா கடிச்சு. இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர். ஆமாங்க, இந்த ஒரு பைக் பற்றி சொல்லலாம் வச்சுக்கலாம், அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு பைக்குன்ற அந்த ஒரு விஷயத்தை நினச்சாலே மனசுக்கு ஒரு இமேஜ் வரும் பார்த்தீங்களா, அந்த ஒரு இமேஜ் இந்த ஒரு பைக்காக தான் இருக்கும். பட் இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கும் அந்த ஒரு கொஞ்சம் அந்த ஒரு ஃபேன்சியான ஆளுங்களுக்கும் எப்படின்னு தெரியல. பட் ஆனால் அந்த ஒரு 90s அந்த ஒரு இயர்லி 2K கிட்ஸுக்கு நிச்சயமாக இந்த ஒரு பைக்கு தான் அந்த ஒரு பைக்குன்ற ஒரு இமேஜினேஷனுக்கே வரும். சரி, ஓகே. உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தாளுக்கு நல்ல ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைன், ஃபேமிலி யூசேஜுக்கு நல்லாவே இருக்கும் இந்த வண்டியோட டிசைன் பொறுத்தாளுக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தாளுக்குன்னு பார்த்தோன்னு வச்சிங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 97.2cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்ஜினோட ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட 7.91 bhp பவர், 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. டாப் ஸ்பீட் பொறுத்தாளுக்கு ஒரு 87 கிலோமீட்டர். பட் டாப் ஸ்பீட்லாம் இந்த வண்டியில் விஷயம் இல்லை, வைப்ரேஷன் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்தாளுக்கு 20 km/லிட்டர் கம்பெனிலே கிளைம் பண்ணுறாங்க. பட் நீங்கள் இந்த வண்டியில் டீசெண்டான ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ மைலேஜ் விஷயத்தில் இன்னுமே கூட இது செம்ம பெட்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதுலேயும் குறிப்பாக இது இந்த BS6க்கு முன்னாடி அந்த ஒரு BS4 BS3 வெர்ஷன்லாம் இன்னுமே பெட்டர் மைலேஜ் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த F5 வெர்ஷனில் மைலேஜ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பழைய ஸ்ப்ளெண்டர்லாம் வேறு லெவலில் மைலேஜ் தரும். செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் கூட இந்த வண்டிக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அவைலபிலிட்டியும் உண்டு, ஒரு ப்ரைஸிங் ஓரளவுக்கு டீசெண்டாகவே கிடைக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வண்டியில் அந்த ஒரு பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 130 mm ட்ரம் பிரேக்ஸ் தான். பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு சொன்னால் கொஞ்சம் சுமாரான பிரேக்கிங் தான். பட் இருந்தாலும் இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஓகேன்றன்னு வச்சுக்கலாமே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட்டு 112 kg கிட்ட வருதுங்க. ஈஸி லைட் வெயிட்டு. அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கும் கம்மியான சீட் ஹைட் தான்றப்ப ஷார்ட் பர்சன்ஸும் ட்ரை பண்ணலாம். வண்டியோட வெயிட்டும் கம்மியாக இருக்குதுன்றப்ப ஹேண்டிலிங்குமே ரொம்ப ஈஸியாக ஒரு மேனுவரபுளாக தான் இருக்க போது. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டோர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் யூனிட்டு 90,000, அதான் 9,000, 1,00,000க்கு ஒரு 10,000 கம்மி. அதுக்கடுத்து ஒரு 90,500 வரைக்கும் போகுது. ஒரு ப்ரைஸிங்கில் நீங்கள் நிச்சயமாக ஸ்ப்ளெண்டர் எடுக்கலாம்னு முடிவு பண்ணுறீங்க போது உங்களுடைய முடிவு கரெக்டாக கூட இருக்கலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் பைக்கை பார்க்குறோம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு பஜாஜோட பிளாட்டினா 110 ABS. ஆமாங்க, இந்த ஒரு செக்மெண்ட்டில் இந்த வண்டிக்கு நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் அதுக்கு மாரி ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் இந்த அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது இந்த பைக்கில் அதிகனே சொல்லலாம். சரி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் போட்டாளுக்குன்னு சொல்லத்தோம்னா வச்சுங்களேன், இது ஒரு 110cc செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு அந்த ஒரு ஸ்போர்ட்டியர் லைட்டாக அந்த ஒரு ஸ்போர்ட்டியர் டோன் கலந்த நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டிசைனியான வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸ்லாம் பொறுத்தளவுக்கு எவ்வளோ தூரம் போனாலும் எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு ஜம்முன்னு ஒரு ரைடிங் அந்த ஸ்டான்ஸ் கொடுத்துருவாங்க. பட் மோஸ்ட்லி இந்த செக்மெண்ட்டில் வர எல்லா பைக்ஸுக்கும் அது மாதிரி தான் இருக்கும். அதனால் அது மோஸ்ட்லி இது கிடையாது. பட் நல்ல வண்டியில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த வண்டியோட அந்த ஒரு சஸ்பென்ஷன் சீட்டிங் ரொம்பவே கம்ஃபர்டபுள். ஆமாம், சீட்டிங் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு குஷனிங்கான சீட்டு. எவ்வளோ தூரம் போனாலும் அந்த ஒரு பேக் பெயின், அந்த ஒரு பின்னாடி கொஞ்சம் அந்த ஒரு
வழியெல்லாம் வரும் இல்லையா, அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு பேட் ரோட்டில் நீங்கள் இந்த வண்டியை வச்சு சர்வைவல் பண்ணிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சஸ்பென்ஷன், ஒரு பள்ளமோட்டான ரோட்டில் போடுறன்றதே தெரியாத அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே சஸ்பென்ஷனை மெயின்டைன் பண்ணுது இந்த வண்டி. சஸ்பென்ஷன் அண்ட் சீட்டிங் வைஸ் இந்த ஒரு செக்மெண்ட்டில் இந்த வண்டிக்கு போட்டே இல்லைன்னு சொன்னால், ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது சஸ்பென்ஷன் அண்ட் சீட்டிங். நிச்சயமாக ரைடிங் கம்ஃபர்ட் எதிர்பார்த்து எடுக்கிறீங்கன்றப்ப மேபி இந்த பைக் உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியான அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 110cc ஒரு சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-ஆல்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட ஒரு 5-speed கியர் பாக்ஸ். ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே 5-speed கியர் பாக்ஸ் வச்சு வர ஒரே வண்டியும் இதுதான். அதனால பார்க்கும்போது இன்ஜின் விஷயத்துலையும் பார்க்கும்போது ஒரு 1 step மேலே தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த வண்டியில் ஒரு சில அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் இஷ்யூ, வைப்ரேஷன் இஷ்யூ இருக்குது. அதனால் நீங்கள் இந்த இன்ஜினை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு சூப்பரான ஒரு கம்பெனியனாக இருக்கும். சரி, இந்த இன்ஜினால பார்த்தோன்னா ஒரு 8.48 bhp பவர் 9.81 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் பொறுத்த அளவுக்கு அந்த ஒரு மிட் அண்ட் லோ எண்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பவர். அதனால சிட்டி கம்யூட்டுக்காக இருந்தாலும் சரி, ரக்டு யூஸர்ஸாக இருந்தாலும் சரி ஒரு பெட்டராக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து டாப் ஸ்பீடாக தான் என்ன ஒரு 90 வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு 80 வரைக்கும் அந்த ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் ஒரு அளவுக்கு போகலாம். க்ரூசிங் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 40, 50, 60 அந்த ஸ்பீடில் ஓகேவா க்ரூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டி மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் 70 km/L சொல்கிறாங்க. இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே பெஸ்ட் மைலேஜ்னு பார்க்கும்போது பஜாஜ் பிளாட்டினா தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைலேஜ். நீங்கள் ஒரு டீசெண்டாக ஓட்டுறீங்கன்றப்ப நல்ல ஒரு மைலேஜ் கெயின் பண்ணலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டி ஒரு பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷனில் பேக்கில் ட்ரம் பிரேக் வந்துடுது. பிரேக்கிங் சும்மா சொல்லோட நல்லாவே கொடுத்துருக்காங்க, நல்ல செட் ஆஃப் பிரேக்ஸ். சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டி டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 119 kg தான்ப்பா. இதுவுமே லைட் வெயிட். சீட் ஹைட் மட்டும் இன்னும் ஒரு 807 mm கிட்ட வருது. சீட் ஹைட்டு கொஞ்சம் அதிகம், அதனால் ஷார்ட் ரைடர்ஸ் கொஞ்சம் கவனிச்சிங்கப்பா. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 76,000 கிட்ட வருது. டாப் வேரியன்ட் 97,000 வருது. இந்த டாப் வேரியன்ட்டில் தான் உங்களுக்கு ஏபிஎஸ் வரும். இந்த பேஸ் வேரியன்ட்டில் ஏபிஎஸ் வராது. முடிஞ்ச அளவுக்கு இந்த பைக் எடுக்கிறீன்றப்ப ஏபிஎஸ் எடுக்கிறதுக்கே ட்ரை பண்ணுங்கள். ஏபிஎஸ்ல பக்காவாக இருக்குது இந்த வண்டி. ஆமாம், இந்த வண்டியில் பிரேக்கிங்கில் ஏபிஎஸ் இருக்குது. இதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் மட்டும் இதில் ஒரு மைனஸ். அதை நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதையும் கூட நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு டிவிஎஸோட ரேடியான் 110. ஆமாங்க, ஸ்ப்ளெண்டரை விட நிறைய விஷயத்தில் பெஸ்ட்டாக, அதுக்கடுத்து ஸ்ப்ளெண்டரை விட இன்னுமே கூட காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக டிவிஎஸ் ஸ்ப்ளெண்டருக்குன்னே ஒரு ஆப்போனண்ட்டாக இறக்குன ஒரு பைக் தான் இந்த டிவிஎஸ் ரேடியான். வைஸ் பொறுத்த அளவுக்கு லைட்டாக உங்களுக்கு அந்த ஒரு கம்ப்யூட்டர் டோனில் அந்த ஸ்ப்ளெண்டர் பிட் அடிச்ச மாதிரி இருக்கும். பட் இதுவுமே ஒரு நல்ல ஒரு டிசைன்ன்றதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இந்த வண்டியில் எனக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சது இந்த வண்டியில் அந்த ஒரு ரைடிங் போர்ஷன். ஆமாங்க, வண்டியோட ரைடிங் போர்ஷன் பொறுத்த அளவுக்கு இருக்கிறதுலே கம்மியான சீட் ஹைட்டுன்றதுனால நீங்கள் எவ்வளோ ஷார்ட் பர்சனாக இருந்தாலும் இந்த பைக் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு சஸ்பென்ஷன் வைஸும் சும்மா சொல்லாது. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிக்கும் பின்னாடி அந்த ஒரு ட்வின் ஷாக் அப்சர்வர்ஸும் நல்லாவே ஆக்ட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். பிளாட்டின் அளவுக்கு இல்லைனாலும் இதுவுமே ஒரு நல்ல சஸ்பென்ஷன் செட்டப்போடு தான் இருக்குது. இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு லோ அண்ட் மிட் ஏரியாவில் ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்னா ஓகே. சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டி மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 65 km/L வரைக்கும் சொல்கிறாங்க. பட் இந்த வண்டி இதை விட கூட பெட்டரேஜ் மைலேஜ் கொடுக்கும். அதனால் மைலேஜ் இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் இதுவுமே ஒரு பெட்டரான மைலேஜ் 65 கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்க்காதீங்க. நீங்கள் ரியல் டைம்லன்னு பார்க்கும்போது ஒரு சிங்கிளாக சோலோவாக டீசெண்டாக ஓட்டுறீங்களப்போ இதோடையும் பெட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டி பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் வந்துடுது ஆப்ஷனாக. அதுக்கடுத்து பேக்கில் உங்களுக்கு ட்ரம் பிரேக் மட்டும் தான். பிரேக்கிங்கில் அந்த ஏபிஎஸ் மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது, நார்மல் பிரேக்கிங் தான். பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஓகேவாக இருக்கும். பிரேக்கிங் பைட்டு லைட்டாக லிட்டரலி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த வண்டியோட வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் வேரியன்ட் 88,000 கிட்ட வருது. டாப் வேரியன்ட் 1,01,000 கிட்ட வரைக்கும் வருது. என்னப்பா இந்த வண்டி 60,000 70,000 இருந்தாங்களே அப்படிலாம் வச்சுங்களா. வண்டி லான்ச் ஆகும்போது ரேட்டு கம்மியாக வந்துச்சு. அப்புறம் போக போக கொஞ்சம் ரேட்டு ஏற்றிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அது இதுன்னு சேர்த்து ரேட்டு ஏற்றிட்டாங்க. இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸிங் ஒரு 1 lakhக்குள்ளே வருது. நீங்கள் இந்த 1,01,000 வேரியண்ட்லன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா அது ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட் வரும். அதான் ஒரு பென் பாயிண்ட்டு. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்க்கு நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு பைக்கு ஹோண்டாவோட ஷைன் 100. ஆமாங்க, இந்த ஒரு பைக் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் பெஸ்ட் ரிஃபைன்டான ஒரு இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கிறப்ப நிச்சயமாகவே இந்த ஹோண்டா ஷைன் 100 ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பிளான ஒரு டோனில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன். எந்த ஒரு ஃபேன்சி எலமெண்ட்ஸுமே இல்லாமல் அப்படியே ஒரு சிம்பிளாக இருக்கும் வண்டி பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் வைஸ் பொறுத்த அளவுக்கு கம்ஃபர்டபுள்னு சொல்லும்படி எதுவும் இல்லை. ஏன்னா சஸ்பென்ஷனும் சரி, சீட்டிங்கும் சரி, ரெண்டுமே ஸ்டிஃபாக தான் இருக்குது. பட் ஆனால் ரக்டு யூஸுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் நிச்சயமாக பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல டவுட் இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இல்லை உங்களுக்கு ஒரு 100cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-ஆல்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட ஒரு 5-speed கியர் பாக்ஸும் வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளட்ச். இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு செம்ம ஸ்மூத்து, செம்ம லைட்டான ஒரு கிளட்ச், செம்ம ரிஃபைன்டு
நல்ல ஒரு டியூரபிளாக வரும். இந்த வண்டியோட இன்ஜின் லைஃப் நிச்சயமாக பெட்டராக இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வண்டியோட அந்த ஒரு பவர் ஃபிகர்ஸ் பொறுத்தளவுக்கு 7.28 bhp ஆஃப் ஃபோர்ஸிங் 8.05 Nm ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு ஒரு 85, டாப் ஸ்பீடு விஷயம் கிடையாது. பட் வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 65 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. இதுவுமே ஒரு நல்ல ஒரு மைலேஜ் தரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜ் பெட்டராக இருக்கும், இன்ஜின் நல்லா ரிஃபைண்டாக இருக்கணும், ப்ரைஸிங் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஹோண்டா தரப்புலேருந்து ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறன்றப்ப இந்த ஹோண்டா ஷைன் 100 உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 82,000 ஆன் ரோட் ப்ரைஸிங்கோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. மேபி இது கூட உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கலாம். வண்டியோட டோட்டல் வெயிட் 99 kg தான். சீட் ஹைட்டு 786 mm தான். சீட் ஹைட்டு வெயிட்லாம் ஓகே, ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் பைக்காக பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க ஒரு பைக்கு, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்கிற மாதிரி ஒரு வெஹிக்கிள். அதுவும் இவர் வந்து ரிட்டன் பேக் வெஹிக்கிள்னே சொல்லலாம். நம்ம மார்க்கெட்டில் கொஞ்ச நாள் முன்னாடி மறைஞ்சு போயிட்டு இப்போ திரும்பி ஒரு புது தோற்றம் எடுத்த ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோ பேஷன் ப்ளஸ். ஆமாங்க, கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஃபேமிலி மேன்ஸால் கொஞ்சம் விரும்பப்பட்ட ஒரு பைக். ஏன்னா இன்ஜின் விஷயத்துலையும் உங்களுக்கு நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான இன்ஜின், டிசைன் விஷயத்துலையும் கொஞ்சம் அந்த ஒரு ஃபேமிலிக்கும் நல்ல ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு லைட்டாக அந்த ஒரு ஸ்போர்ட்டி டோன் கலந்த ஒரு டிசைன்ன்றதுனால ஃபேமிலி மேன்ஸுக்கு இந்த ஸ்கூட் பைக்குன்னு பார்க்கும்போது கொஞ்ச நாள் முன்னாடி நல்ல ஒரு ஃபேவரட்டான ஒரு பைக். நாங்கள் இந்த வண்டி அப்கிரேட் பண்ண போகிறோம், அது பண்ண போகிறோன்னு ஒரு சில லேட்டஸ்ட் மாடல் அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் நான் அந்த வண்டி பெருசாக போகலைன்றப்ப திரும்பி நம்மளுடைய பழைய மாடலே எடுத்து வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய அந்த ஹீரோ பேஷன் ப்ளஸோட அதே ஒரு ரிப்ளிகேட் டிசைன் தான். டிசைன் இப்போ நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் அப்படி இப்படின்னு கொடுத்து நல்லா எடுத்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு அப்படியே நம்ம ஸ்ப்ளெண்டரோட அதே ஒரு 100cc இன்ஜின் தான். இந்த இன்ஜின் 7.91 bhp ஆஃப் ஃபோர்ஸிங் 8.05 Nm ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு ஒரு 85 வைப்ரேஷன் இருக்கும் டாப் எண்டில், பட் மிட் அண்ட் லோ ஏரியாவில் ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து டாப் ஸ்பீட் மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 km/லிட்டர் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. மைலேஜ் விஷயத்துலையும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குன்றதுல டவுட்டே இல்லை. இன்ஜின் விஷயத்துலாம் டவுட் பட தேவையில்ல, நம்ம ஸ்ப்ளெண்டர் மாதிரியே இருப்பாப்பில். சரி ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியில் அந்த ஒரு பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்லாம் வந்துடுது, பின்னாடி ட்ரம் பிரேக் மட்டும் தான். பின்னாடி பிரேக் ஸ்டிஃப், பட் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் எடுக்கிறீங்கன்றப்ப அதோட பைட் நல்லாயிருக்கும். வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 115 kg, சீட் ஹைட்டு 790 mm. மொத்தத்தில் வண்டியோட ஆர்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு 96,000 வரைக்கும் வருது. நல்ல பைக் தான், பட் ப்ரைஸிங் லைட்டாக குவைட் ஹைக்காக நம்ம தோணுது. பட் இருந்தாலும் அந்த விலைக்கு ஒரு சில ஒர்த்தான விஷயங்கள் அதில் இருக்குன்றதும் உண்மை தான். சரி ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களோட ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you.